எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழில் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல, என்ன நம்ம குழந்தைங்க எது சொன்னாலும் கேட்காம நம்மளை விட்டு விலகி போகலாமே பார்க்குறாங்களே, இது சரியில்லையே, நம்ம மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லைங்கிறது சுடர் சொன்னது உண்மைதான்ங்கிறத லைட்டாக ஃபீல் பண்ணி உணர்றாங்க. இந்த பக்கம் அதை சமாதானப்படுத்துறதுக்காகவே அஞ்சலி வா இந்த சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அழைச்சிட்டு வந்துட்டுருக்கப்ப எழில் தனியாக நின்று சோகமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கப்ப கரெக்டாக சுடர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எதுவாக இருந்தாலும் குழந்தைங்க கூட இதே மாதிரியே நீங்கள் நாளுக்கு நாள் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு சரின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாளடைவில் அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணுற லெவலுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நானே சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் போகலாம் அப்படின்னோன்னே அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த எல்லாத்தையும் மனோகரி பார்த்துட்டு, பாருங்கள் மேடம், அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க, அதை முதல்ல நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல எழில் கூட க்ளோஸாக பேச ஆரம்பிங்க, அப்போ தான் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் இவ சொல்கிறதும் சரி தான், அடுத்த ரைடு போகிறப்போ பிளான் பண்ணி விட்ருவோம், எதுக்கு நம்ம இவளுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னோடனே ராட்டினத்தில் போகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க குழந்தைங்கள்லாம். அவ்வளோ பெரிய ராட்டினமா, அதெல்லாம் சரியாக வராது, பயமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டாடி முதல்ல எங்களை விட்டால் தான் தெரியும் நாங்கள் பயப்படுறோமா இல்லையான்னு, அதை விட்டுட்டு நீங்கள் மட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அபி கேட்டோன்னே, இவ்வளோ தானே, சரி விடு டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அபி நம்ம அப்பா தானே, இது எது சொன்னாலும் சரிங்கிறாங்க, இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கினோன்னே மனோகரி பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்காக 2 பேராக ஜோடியாக பிரிச்சுட்டு நானும் எழிலும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டாங்க. எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லோரும் ஜோடியாக உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் மனோகரி ராட்டினத்தில் உட்காந்துட்டு கரெக்டாக எழில் உட்கார கூப்பிட்றாங்க. கரெக்டாக எழில் நான் அஞ்சலி கூடயே இருக்கேன் அப்படின்னோடனே, அப்போ அஞ்சலியை அழைச்சிட்டு வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சுடரோட இடுப்பில் உட்காந்துருக்க அஞ்சலி பாப்பா வரமாட்டேன், நான் எதுவாக இருந்தாலும் சுடர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு நீ போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராட்டினத்தை எடுத்துடுறாங்க. மனோகரி தனியாக ராட்டினத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கப்போ பின்னாடி வழக்கமாக கிண்டல் பண்ணுவாப்புல நம்ம காமெடி பண்ணுவார். அவர் சொல்கிறாங்க, என்ன கேர்டேக்கர் எப்படி இருக்கீங்க அப்படின்னோன்னே, என்னை பார்த்தா கேர்டேக்கர் மாதிரி இருக்கா, அந்த குழந்தைக்கு அவளே கேர்டேக்கராக இருக்கும்போது அம்மான்னு நினச்சவங்களே நீ பார்க்க 2 கேர்டேக்கர் இருக்கக்கூடாதா 4 குழந்தைங்களுக்கு, என்னை பார்த்தா கிண்டல் தெரியுதா, ஆமாம் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ராட்டினம் கிளம்பிடுச்சு பாரு அப்படின்னோன்னே எல்லாம் வெளியிலேருந்து டாட்டா காமிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக அஞ்சலி பாப்பா எனக்கு ரைடு போகணும், அவங்க எல்லாம் போகிறாங்களா அப்படின்னோன்னே, அந்த ரைடு அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நம்ம எழிலையும் சுடரையும் அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ராட்டினத்தில் உட்காந்தோன்னே டேடி நீங்களும் வந்தால் தான் நான் ராட்டினத்தில் சுற்றுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சோன்னே, சரின்ட்டு குட்டி ராட்டினமாக இருக்கிறதுனால நல்லா நெருக்கி உட்காந்துடுறாங்க. கையை தூக்கி மேலே வைக்கிறப்ப மேலே வைக்கக்கூடாது, பின்பக்கம் வச்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராட்டினத்தை பின்பக்கத்தை அந்த சேரில் சுடர் மேலே தோலில் கையை போட்டு அப்படி வச்சுக்கிறாங்க சேரில். அதை சுற்ற ஆரம்பித்தோன்னே அஞ்சலி பாப்பா சேட்டை ரொம்ப அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். 2 பேர் தோல்லையும் பிடிச்சி தலையை முட்டி விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வேலுவை மேலே பார்த்துட்டாங்க நம்ம சுடர். ஆஹா இவன் இங்கே இருக்கானே, இங்கே இருந்தால் நம்ம மாட்டிப்போமே, எப்படி இவனுக்கு இந்த இடம் தெரிஞ்சுது, நம்மளை தான் தேடுறான் போல், எல்லாருக்கிட்டையும் ஃபோட்டோவை காட்டி எப்படியாவது சீக்கிரம் பசங்களை எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இந்த பசங்க எல்லோரும் வந்தோடனே அபிகிட்ட சொல்கிறாங்க, ராட்டினம் நீ தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நாங்கள் வேறு ரைடு போனோமே நானும் அப்பா தமிழும் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, ஓ அப்படியா விஷயம், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் உடனே டக்குன்னு ஐடியா பண்ணி, பசங்களா நாளைக்கு ஹோம்ஒர்க்லாம் இருக்குது வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் எல்லோரும் ஹோம்ஒர்க்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டோம், அதனால் நீ எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சரி ஸ்விம்மிங் பண்ணுற இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் எழில் தனியாக பேசலாம் அப்படின்ட்டு எழில்கிட்ட மனோகரி நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, எனக்கும் தான் ஒன்றை பிடிக்கும், அப்போல்லாம் நம்ம ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு லவ்வை சொல்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக வழக்கம் போல் நமக்கு டாக்டருக்கு ஃபோனு வந்தோடனே தனியாக போயிட்டாங்க. இவன் வேணுன்ட்டே அவாய்ட் பண்ணுறானா இல்லை தெரிஞ்சு பண்ணுறானா தெரியாமல் பண்ணுறானான்னு தெரியலையே,
சேச்சா இவன் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து யோசிக்க மாட்டான், சரி நம்ம அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கு வந்து ஃபோனை போட்டுறாங்க. இங்கே பாரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு, அவளை வந்து நல்லா வசமாக மாட்டி விடணும், அங்கே குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து விளாண்டுட்டு இருப்பாங்க, பார்த்து ஜாக்கிரதையாக என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து கவின் வந்து நீச்சல் குளத்தில் வந்து தண்ணியில் வந்து அழகாக ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அந்த ரவுடி வந்து வராப்பில் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வந்து பின்பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து தண்ணியில் இறங்கலான்ட்டு பார்க்குறாங்க. அந்த பக்கம் வந்து வேலு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த பக்கம் வந்து வந்துடுறாங்க. எழில் வந்து மனோகர்கிட்ட ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்தோடனே, ஏம்மா எங்கே பசங்கள்லாம் அங்கே வந்து தண்ணிலாம் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து அழுக்காக இருக்கும்ல, உனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எது அழுக்காக இருக்குமா, அதுக்கு தான் நான் வேணான்னு சொன்னேன், நீ இன்றைக்கி ஒரு நாள் வந்து பசங்களை எதுவாக இருந்தாலும் கண்டுக்காத விட்டுரு அப்படின்னு. ஆகுன்னா நீயும் சரி அவளும் சரி இதையே சொல்லி என் வாயை வந்து அடைச்சிடுறீங்க, முதல்ல வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு எழில் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வர்றப்போ வந்து, இல்லை எழில் நான் உங்ககிட்ட பேசணும்னு நிப்பாட்டுறாங்க. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிக்கிறாங்கன்னு